ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம ஒரு ஆரோக்கியமான கருப்பு உளுந்து சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஒய்ஆர் குக்கிங் சேனல். இப்போ நம்ம ஆரோக்கியமான கருப்பு உளுந்து சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? கருப்பு உளுந்து 1.5 கரண்டி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கட் பண்ணிய பெரிய வெங்காயம், 4-5 பூண்டு பல், 1 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், சின்ன பழுத்த தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு வானல் நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வெடிக்கும். உடச்சி சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தோசையோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம துருவி வச்ச 2 சில் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. வெங்காயம் தக்காளியோட தேங்காய் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வதக்கி விடுங்க, அவ்வளோதான். சட்னி நல்லா வதங்கி ஆஃப் பண்ணியாச்சு. சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சிடலாம். இப்போது தாளிப்புக்கு தேவையானது பார்க்கலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னி 1 பங்குனா தண்ணி 2 பங்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால கொழப்பு நமக்கு கிடைக்கும். கொதித்து வதனதும் அது கெட்டியான பதத்துக்கு வந்துடும். நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும். பார்த்திங்கனாலே தெரியணும் எவ்வளோ தண்ணி சேர்த்தேன், ஆனாலும் திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.